வாங்க என் செல்லக்குட்டி, உங்க டிஜிட்டல் பாட்டி வந்திருக்கேன். எல்லாரும் சமத்தா இருக்கீங்களா? இன்னைக்கு பாட்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான கதைய விளக்கப் போறேன். இதுல கொஞ்சம் மேஜிக் இருக்கு, கூடவே கொஞ்சம் அறிவியலும் இருக்கு. அதாவது சயின்ஸ். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கவனமா கேக்குறீங்களா? சரி, கதைக்குள்ள போகலாமா? என்ன கண்ணா பாட்டி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு காலத்துல வரிக்குதிரைக்கு அந்த அழகான கருப்பு வெள்ளை கோடுகளே கிடையாதாம். ஆமாம், அது பார்க்கறதுக்கு சும்மா ஒரு சாதாரண வெள்ளை குதிரை மாதிரி தான் இருந்துச்சாம். அப்போ குவா அப்படின்னு ஒரு ரொம்ப பெரிய அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு பெரிய கிணறு. அந்த கிணத்துல எப்பவும் ரொம்ப சுவையான இனிப்பான தண்ணி இருக்கும். அதனால காட்டுல இருக்கிற பெரிய யானைகள், துள்ளி குதிக்கும் மான்கள், கர்ஜிக்கும் சிங்கங்கள்னு எல்லாமே அந்த கிணத்துல தான் வந்து ரொம்ப சந்தோஷமா தண்ணி குடிக்கும். அந்த கிணறு எல்லார் தாகத்தையும் தீர்க்கிற ஒரு பொதுவான இடமா இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? திடீர்னு எங்க இருந்தோ ஒரு 8 அடி உயரத்துல பெரிய ஒரு ராட்சச குரங்கு அந்த குவாக்காட்டுக்குள்ள வந்துச்சு. குட்டி குட்டி குரங்குகளே அந்த பெரிய குரங்க பார்த்து ரொம்ப பயந்து போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த ராட்சச குரங்கு நேரா கிணத்துக்கிட்ட வந்து தண்ணிய குடிச்சு பார்த்துச்சு. அது அவ்வளோ ருசியா இருந்ததால உடனே இனிமே இந்த கிணறு எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்லுல தன் பேரை எழுதி வச்சிடுச்சு. கொஞ்ச நாள்ல காட்டுல பஞ்சம் வந்து எல்லாரும் வத்தி போச்சு. அப்ப தண்ணி தேடி வந்த பாவம் அந்த மிருகங்களை எல்லாம் இந்த கோவக்கார குரங்கு புடிச்சு அந்த ஆழமான கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுருச்சு. கிணத்துக்குள்ள விழுந்த மிருகங்களால வெளிய வரவே முடியல. அப்போ அந்த வழியா வந்த நம்ம வெள்ளை குதிரைக்கு கிணத்துல இருந்து மிருகங்களோட அழுகுரல் கேட்டுச்சு. இந்த ராட்சச குரங்கு முழிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் யாரையும் காப்பாத்த முடியாதுன்னு நம்ம குதிரை ரொம்ப புத்திசாலித்தனமா இருட்டாகிற வரைக்கும் ஒளிஞ்சுகிட்டு இருந்துச்சு. ராத்திரியாகி குரங்கு நல்லா குரட்டை விட்டு தூங்குனதும் சத்தம் போடாம ஒரு பெரிய கயிற்றை எடுத்து தன் உடம்புல கட்டிக்கிட்டு இன்னொரு முனையா கிணத்துக்குள்ள போட்டுச்சு. எல்லா மிருகங்களும் அந்த கயிற்றை புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டாங்க. நம்ம குதிரை எவ்வளோ அறிவாளி பாத்தீங்களா? ஆனா அங்கதான் ஒரு பெரிய ஆபத்து நடந்துச்சு குட்டி. என்னன்னு நீங்க கெஸ் பண்ண முடியுமா? அந்த மிருகங்கள் வெளியே வர்ற சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருந்த ராட்சச குரங்கு முழிச்சுக்குச்சு. தான் உள்ள போட்ட மிருகங்கள் எல்லாம் வெள்ளை குதிரை காப்பாத்துறத பார்த்து அந்த குரங்குக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. உடனே அந்த கயித்துல தீய வச்சிடுச்சு. அந்த நெருப்பு மழமழன்னு பரவி நம்ம வெள்ளை குதிரை மேலேயே புடிச்சுக்குச்சு. ஐயையோ, பாவம் இல்லையா நம்ம குதிரை? குதிரைக்கு தீ பிடிச்சத பார்த்ததும் எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப கோபம் வந்து ஒன்னா சேர்ந்து அந்த ராட்சச குரங்க தூக்கி அதே கிணத்துக்குள்ள போட்டுட்டாங்க. ஆனா அந்த தீயால வெள்ளை குதிரையோட உடம்பு முழுக்க கருப்பு கருப்பா கோடுகள் விழுந்துருச்சு. ஐயோ, நம்ம உடம்பு எப்படி ஆயிடுச்சுன்னு குதிரை ரொம்ப அழுதுச்சு. அப்போ மத்த மிருகங்கள் எல்லாம் வந்து, அழாத குதிரையே, நீ எங்க உசிரை காப்பாத்துன. நீ இதுவரைக்கும் சாதாரண வெள்ளை குதிரை தான் இருந்த. ஆனா இப்பதான் நீ ஒரு வெற்றி திருமுகனா மாறிட்ட. இந்த கோடுகள் உன்னோட தைரியத்துக்கான அடையாளம். இதை பார்த்து உலகமே உன்னை கொண்டாடணும்னு சொல்லி அன்பா கட்டிக்கிட்டாங்க. அன்னையில இருந்து தான் அந்த வெள்ளை குதிரை வரி குதிரையா மாறிச்சான். என்ன கண்ணா, கதை பிடிச்சிருந்ததா? ரொம்ப அருமையான கதை இல்லையா? ஆனா பாட்டி, உங்களுக்கு இப்போ ஒரு ரகசியம் சொல்ல போறேன். ஒரு கதையா பாக்குறப்போ தீயில கருகி கோடுகள் வந்துச்சுன்னு சொல்றது சூப்பரா இருக்கு. ஆனா நிஜமாவே அறிவியல் படி ஏன் வரி குதிரைக்கு கோடுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் மேஜிக் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? நாம கதையில பார்த்த அந்த குரங்கோட நெருப்பு இருக்குல்ல, அத நிஜ அறிவியல்ல பரிணாம வளர்ச்சி அல்லது இயற்கை தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விலங்கு தான் வாழ்ற காட்டுல ரொம்ப காலம் பாதுகாப்பா உயிர் வாழணும்னா அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அதோட உடம்புல சில மாற்றங்கள் தானாவே நடக்கும். அப்படி இயற்கையா நடந்த ஒரு சூப்பரான மாற்றம் தான் இந்த கருப்பு வெள்ளை கோடுகள். இந்த கோடுகள் நிஜமாவே எதுக்கு தெரியுமா? காட்டுல இருக்கிற கொசுக்களும் ஈக்களும் ரொம்ப கொடிய நோய்களை பரப்பும். ஆனா இந்த கருப்பு வெள்ளை கோடுகள் அந்த பூச்சிகளோட கண்ணை அப்படியே குழப்பிடும், ஒரு மாயஜால மாதிரி. அதனால எந்த ஈயாலையும் கொசுவாலையும் வரி குதிரை மேல சரியா பறந்து வந்து உட்காரவே முடியாது. இப்படி பூச்சிகளுக்கிட்ட இருந்து தப்பிச்சதால கோடுகள் உள்ள வரி குதிரைகள் மட்டும் நோய்கள் இல்லாம ரொம்ப காலம் உயிர் வாழ்ந்து நிறைய குட்டிகளை போட்டுச்சு. காலப்போக்குல எல்லா வரி குதிரைகளுக்கும் இப்படி கோடுகள் வந்துருச்சு. எப்படி இருக்கு பாத்தீங்களா நம்ம இயற்கையோட அறிவு? பாத்தீங்களா கண்ணா, இயற்கையோட டிசைன் எவ்வளோ அற்புதமா இருக்குன்னு. ஒரு பக்கம் நம்ம தைரியமான குதிரையோட கதை, இன்னொரு பக்கம் ஆச்சரியமான அறிவியல் உண்மை. இன்னைக்கு நீங்க ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டீங்கன்னு பாட்டி நம்புறேன். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் உண்மைகளையும் தெரிஞ்சுக்க நம்ம டிஜிட்டல் பாட்டிக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி ஒன்னு யோசிங்க. வரி குதிரைக்கு பூச்சிகள் கிட்ட இருந்து தப்பிக்க கோடுகள் வந்துச்சுன்னா ஒட்டகச்சிவிங்கிக்கு ஏன் அவ்வளோ நீளமான கழுத்து வந்திருக்கும்? அதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் மேஜிக் இருக்கும்? யோசிச்சுட்டே தூங்குங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான கதையோட பாட்டி உங்களை வந்து பார்க்கறேன். நல்லா தூங்க செல்லங்களா.